ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பன்னீர். இதுக்காக நான் இப்போ வானல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்து இந்த எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேறு ஒரு வானல் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ பொடி பொடியாக ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டால் போதும். கலர் மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் இதோட சேர்த்துக்கலாம். அதையே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் விதை நீக்கிட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பன்னீர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். வேறு ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த மாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் இதை சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு இப்போ இன்னும் 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அவ்வளோதாங்க. சில்லி பன்னீர் ரெடி.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.